அன்பார்ந்தவர்களே, இறைவனோடு உறவு என்பது சாதாரணமானது அல்ல. அது வேறொரு நிலையிலே இடம்பெறுகிறது. இங்கே அன்னை மரியாள் இறைமகன் இரண்டாம் ஆளாகிய கடவுளை தன்னுடைய மகனாக பெற்றெடுத்திருக்கிறாள். ஆகவே ஒருபுறம் அவள் மகன், மற்றொரு புறம் கடவுள். ஆகவே மகன் என்று அன்பு செய்கிறாள், கடவுள் என்று தொழுகிறாள் என்று வீரமாமுனிவர் இன்றைய செய்யுளிலே நமக்கு அருமையான ஒரு கருத்தை எடுத்துச் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு முயல வேண்டும். சாதாரணமானது என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி விடாமல் அருள் அனுபவத்தை எல்லாம் கண்டு அனுபவிப்பதற்கு பழக வேண்டும். தந்தை ஈன்றன தாயும் தன் சேயனை இந்தை நேர்நுதல் தாழ்ந்து இறைஞ்சிட்ட பின் சிந்தை ஓங்கு அமரர் அவள் செங்கையின் முந்தை தோன்றலை தந்து முன் ஏற்றினார் என்று மகவருள் படலத்திலே பார்க்கிறோம். கடவுள் தன் தந்தையாகிய ஆண்டவனையே மகனாக பெற்றெடுத்த அத்தாயும் பிறைமதி போன்ற நெற்றி பட தாழ்ந்து தன் மகனை வணங்கிய பின் உணவர் பொங்கிய அவ்வானவர் யாவற்றுக்கும் முந்திய தந்தையாம் கடவுளின் மகனை அவளது செந்நிற கைகளிலே தந்து முன் நின்று போற்றினர். சுருக்கமாக, இறைமகன் ஆண்டவன், அனைவருக்கும் தந்தை. அந்த தந்தையை மகனாக பெற்றெடுத்தால் கன்னிமரியாள். அக்குழந்தையை அவள் நெற்றி தரையில் விட விழுந்து வணங்கினாள். அதனை கண்ட வானவர் கிளர்ச்சி அடைந்தனர். அந்த குழந்தையை அவளது கைகளிலே தந்தனர் என்று வீரமாமுனிவர் கூறுகிறார். தந்தை ஈன்றன தாயுந்தன் சேயனை இந்தை நேர்நுதல் தாழ்ந்திரஞ்சிட்ட பின் சிந்தையோங்கு அமரர் அவள் செங்கையின் முந்தை தோன்றலே தந்து முன் நேற்றினார் என்று வீரமாமுனிவர் அதனை சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். ஒருபுறம் தான் பெற்றெடுத்த பிள்ளை, இன்னொரு புறம் இறைவன். ஆகவே அந்த பிள்ளையை சாதாரண குழந்தையாக கொண்டாட முடியாது. இறைமகன் என்பதற்கேற்ற வணக்கத்தையும் செலுத்த வேண்டும், தன் குழந்தை என்பதற்கேற்ற அன்பையும் செலுத்த வேண்டும். இந்த இரண்டையும் ஒருங்குபட மிக அழகாக அன்னை மரியாள் நிறைவேற்றுகிறாள் என்பதை வானதூதர்களே கண்டு மகிழ்ந்து அந்த குழந்தையை எடுத்து அவளுடைய கையிலே கொடுத்து விடுகிறார்கள் என்று கற்பனை நயம் பொங்க வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதை நாம் ஆழ்ந்து உணர்ந்து நம்முடைய அருள் அனுபவத்தையும் கொண்டாடுவதற்கு பயில்வோம். வாழ்க.